வணக்கம். பொதுவாகவே தை மாதம், அதாவது தமிழ் மாதமான தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்தி தான் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆட்சியில் பங்கு என்பது என்ன என்பதை நாம் அறிய ஒரு மாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணிக்கு பெயர் யுடிஎஃப் என்று சொல்வார்கள். கூட்டணி அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நம்பிக்கையான பாதையை காட்டுகிறது. காங்கிரஸ் தலைமை இருக்கிறது, ஆனால் அதிகாரம் குவிக்கப்படவில்லை, பகிரப்படுகிறது. நட்பு கூட்டல் பங்கு, இதுவே யுடிஎஃபின் அரசியலின் அடித்தளம். யுடிஎஃபில் நாங்கள் தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்கிறோம். பரஸ்பர நம்பிக்கையும் ஒரே அரசியல் நோக்கமும் அவர்களின் பலம். முக்கியமானது, தேர்தல் முடிந்ததும் கூட்டணிக்கு பை பை சொல்வதில்லை. தேர்தலில் கூட்டாளிகள், ஆட்சியிலும் பங்கு பெரும் கூட்டாளிகளே. அமைச்சர் பதவிகளும் முக்கிய துறைகளும் பலத்தையும் உடன்பாட்டையும் பொறுப்பையும் அடிப்படையாக கொண்டு பகிரப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்திற்காக அல்ல. ஐயுஎம்எல், கேரள காங்கிரஸ், ஆர்எஸ்பி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் நிதி, கல்வி, பொதுப்பணித்துறை, தொழில், சமூக நலன், நீர்வளம் போன்ற முக்கிய அமைச்சகங்களை பொறுப்புடன் நிர்வகித்தன. இது பெயருக்கான பங்கீடல்ல. கூட்டணி கட்சிகளின் மைய துறைகளை நிர்வகித்து முடிவெடுத்து முழு பொறுப்பையும் ஏற்றன. முக்கிய கொள்கை முடிவுகள் யுடிஎஃப் ஒருங்கிணைப்பின் மூலம் கேரளாவின் சமூக அரசியல் பல்வகை மைய மதித்து எடுக்கப்பட்டன. தேர்தலுக்கு பின் துரோகம் இல்லை, வாக்குகள் எண்ணப்பட்டதும் கூட்டணியை ஒதுக்கும் அரசியல் இல்லை. இதுதான் யுடிஎஃப் மாடலின் வித்தியாசம். யுடிஎஃப் மாடல் கூட்டணி தர்மம் செயல்பாட்டில் ஒன்றாக போராடு, ஒன்றாக ஆட்சி செய், ஒன்றாக மக்களுக்கு வழங்கு. இந்த ஜனநாயகமான யுடிஎஃப் மாடல் 2026 வெற்றி பெற வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்ல ஆட்சியாக மாறட்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூரை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு வாசகத்தை தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வருகிறார். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது, கூட்டணி ஆட்சி எப்படி செயல்படுகிறது, அந்த மாடல் தான் நமக்கு தேவை என்பது போல பதிவுகளை பதிவிட்டு வந்தார். தற்பொழுது மீண்டும், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பல அரசியல் கட்சிகள் சொல்லி வரக்கூடிய நிலையில் காங்கிரசிலிருந்து அந்த குரலும் எழுந்திருக்கிறது. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஆட்சியில் பங்கு எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி கூட அந்த விஜய்க்கு ஆதரவான, ஜனநாயக பலத்திற்கு ஆதரவான ஒரு எக்ஸல பதிவை பதிவிட்டிருந்தார். இப்படி அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பலம் உறுதி. 2026 தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னமும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது.